வாகை சந்திரசேகர் தமிழ் சினிமா கண்டெடுத்த குணச்சித்திர நடிகர்களுள் முக்கியமானவர். நாயகன், வில்லன் என்று தனக்கு கிடைத்த அனைத்து வேடங்களையும் கச்சிதமாக கையாண்டு முத்திரை பதித்தவர். கலையும் அரசியலும் தனது இரு கண்களாக கொண்டவர். தமிழ் சினிமாவிற்குள் நுழைவதற்கு முன்பே திமுகவில் சேர்ந்து வெற்றியின் உச்சத்தில் இருந்தபோது அரசியல் அடையாளத்தை மறைத்துக் கொள்ளாமல் நான் திமுக காரன், எனது தலைவர் கலைஞர் என்று பகிரங்கமாக சொன்னவர். படங்கள் வென்றாலும் தோற்றாலும், திரை உலகமே தன் தொழில் வாழ்க்கை, தேர்தலில் வென்றாலும் தோற்றாலும் திமுகவே தன் அரசியல் வாழ்க்கை என்பதுதான் சந்திரசேகரின் ஆகப்பெரிய அடையாளம். அப்படிப்பட்ட திரைக்கலைஞன், அரசியல்வாதி வாகை சந்திரசேகரை பற்றி இன்றைய தலைமுறைக்கு அறிமுகம் செய்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. மதுரை அருகே உள்ள வாகைக்குளம் என்ற ஊரைச் சேர்ந்தவரான சந்திரசேகருக்கு பால்ய காலம் முதலே சினிமாவின் மீது இனம் புரியாத ஈர்ப்பு இருந்தது. பள்ளி நாட்களில் வாரத்திற்கு குறைந்தது 3 படங்களையாவது பார்த்து விடுவது சந்திரசேகரின் வழக்கம். எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், SSR, ஜெமினி படம் என்று வித்தியாசம் பார்க்காமல் படம் பார்ப்பதை வழக்கமாக்கிக் கொண்டிருந்தார். வீட்டிற்கு தெரியாமலும் அவர் படம் பார்க்கும் விஷயம் அவரது தாயாருக்கு தெரிந்ததும் உப்பின் மீது முட்டி போட வைத்தார்கள். ஆனால் அதன் பிறகும் படம் பார்ப்பதை அவர் நிறுத்திக் கொள்ளவில்லை. சினிமாவில் சேர வேண்டும் என்பதுதான் தனது லட்சியம் என்பதை பெற்றோரிடம் உறுதியாக சொல்லவே பட்டப்படிப்பு முடித்துவிட்டு விருப்பப்பட்டதை செய் என்று வீட்டில் சொல்லிவிட்டார்கள். அதன் பிறகு பள்ளி விடுமுறை காலங்களிலெல்லாம் சென்னைக்கு வந்து சினிமா வாய்ப்பு தேடினார். அப்படித்தான் முதன்முறையாக மல்லிகைப்பூ மூட்டைகள் ஏற்றிக்கொண்டு திண்டுக்கல்லில் இருந்து சென்னை வந்த லாரியில் ஏறி சென்னைக்கு வந்தார் சந்திரசேகர். சென்னையில் தங்கி ஓவிய கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த தனது சகோதரர் அறையில் இருந்தபடி வாய்ப்பு தேடினார். முதலில் இயக்குனர் பாலச்சந்தரின் வாரன் ரோடு வீட்டிற்கு சென்று அவரிடமே வாய்ப்பு கேட்டார். அப்போது பள்ளி படிப்பை முடித்துவிட்டு வந்தால் வாய்ப்பு தருவதாக சொல்லி சந்திரசேகரை அனுப்பிவிட்டார் பாலச்சந்தர். பிறகு வெவ்வேறு இயக்குனர்களின் வீடுகளை தேடி பிடித்து வாய்ப்பு கேட்டார். பிறகு விடுமுறை முடிந்ததும் ஊருக்கு திரும்பினார். பிறகு மீண்டும் விடுமுறை கிடைத்ததும் சென்னைக்கு வந்து வாய்ப்பு தேடினார். அப்போது சந்திரசேகருக்கு கலைஞர் கருணாநிதியின் நினைவு வந்தது. காரணம், அவரது வீட்டிற்கு அருகில் இருந்த படிப்பகத்தில் முரசொலி, விடுதலை உள்ளிட்ட பத்திரிகைகள் படிக்கும் பழக்கம் சந்திரசேகருக்கு இருந்தது. கலைஞரின் வசனங்கள் மீது கொண்ட ஈர்ப்பால் அவரது வசனங்களை எல்லாம் மனப்பாடம் செய்து வைத்திருந்தார். அதனால் கலைஞரை சந்தித்து வாய்ப்பு கேட்கலாம் என்ற எண்ணத்தில் கோபாலபுரம் வந்தார். ஆனால் கலைஞரை சந்திக்க முடியவில்லை. ஊருக்கு திரும்பியதும் உள்ளூர் நாடக குழுவினருடன் சேர்ந்து நாடகங்கள் நடிக்க தொடங்கினார் சந்திரசேகர். ராஜா தேசிங்கு படத்தில் முதலில் மருதப்பராக நடித்தார். அவரது நடிப்பை கண்டு ராஜா தேசிங்காகவே நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. சென்னை திரைப்பட கல்லூரியில் சேர விரும்பி அது நடக்காத பட்சத்தில் சகோதரரின் அறையில் தங்கி சத்யஜித்ரே படம் முதல் விட்டலாச்சாரியார் படம் வரை எல்லாவற்றையும் பார்த்தார். பிறகு இயக்குனர்களின் வீடுகளை வலம் வந்தார். பிறகு தூர்தர்ஷனில் நாடகம் நடிக்கும் வாய்ப்பு சந்திரசேகருக்கு கிடைத்தது. தஞ்சை வாணனின் மூலம் நாடகங்களில் நடிக்க தொடங்கிய அவர் பிறகு கோபாலியின் நாடகம் ஒன்றில் நடிக்கும் வாய்ப்பை பெற்றார். அப்போது வயதான வில்லன் வேடம் தருவதாக சொன்ன கோபாலி இறுதியில் இறந்து போன ஒருவரிடம் அசரீரியாக நடிக்க வேண்டும் என்றார். திரையில் முகத்தை காட்ட வேண்டும் என்ற முனைப்பில் இருந்த சந்திரசேகருக்கு வெறும் குரலை வெளிப்படுத்தும் அசரீரி பாத்திரம் தரப்பட்டது. ஏமாற்றத்தை கொடுக்கவே அவருடன் சண்டை போட்டுவிட்டு தூர்தர்ஷனில் இருந்து வெளியேறிவிட்டார். அந்த சமயத்தில் புதிதாக வெளியான படம் ஒன்றை பார்க்க சென்ற சந்திரசேகருக்கு வித்தியாசமான அனுபவம் கிடைத்தது. அந்த படம் அவருள் தாக்கத்தை செலுத்தியது. படம் பார்த்து முடித்த கையோடு அந்த படத்தின் இயக்குனரின் முகவரியை தேடிச் சென்று அவரை சந்தித்து படத்தை பற்றி தனது கருத்துக்களை எல்லாம் உணர்ச்சி மேலிட கொட்டினார். அதையெல்லாம் கேட்ட அந்த இயக்குனர் சந்திரசேகருக்கு நன்றி சொல்லி அவரை பற்றி விசாரித்து அனுப்பினார். சந்திரசேகரின் மனதிற்குள் தாக்கத்தை ஏற்படுத்திய அந்த படம் 16 வயது நிலை. அந்த இயக்குனர் பாரதி ராஜா. சில நாட்கள் கழித்து பாரதி ராஜாவிடம் வாய்ப்பு கேட்க நேரில் சென்றார். ஆனால் பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். பிறகு உதவி இயக்குனர் என்று சொல்லி பாரதி ராஜாவை சந்தித்து அவரிடம் கதை சொன்னார். பிறகு நடிக்க வாய்ப்பு கேட்க வேண்டுமானால் உதவி இயக்குனராக சேர்ந்து கொள் என்று சொல்லிவிட்டார் பாரதி ராஜா. ஆனால் நடிக்கத்தான் விருப்பம் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டார். பிறகு தனது நண்பர் மனோபாலா இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக சேர்ந்து விட்டதையும் அவர் புதிய வார்ப்புகள் என்ற படத்தை எடுக்கவிருப்பதையும் தெரிந்து கொண்டார். கொட்டும் மழையில் நனைந்தபடி பாரதி ராஜாவின் வீட்டிற்கு சென்ற சந்திரசேகர் தனக்கு படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்த நல்ல செய்தியை சொல்வதற்காகவே வந்தேன் என்று சொல்ல மகிழ்ச்சியடைந்த பாரதி ராஜா யார் படம் என்று விசாரிக்க
பாரதி ராஜா படம்தான் என்று சொல்லி அவருக்கே அதிர்ச்சியை கொடுத்தார். பிறகு புதிய வார்ப்புகள் படத்தில் சந்திரசேகருக்கு வாய்ப்பு கொடுத்தார். அன்று தொடங்கி சந்திரசேகருக்கான திரை வாய்ப்புகள் விரிவடைய தொடங்கின. பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான கல்லுக்குள் ஈரம், நிழல்கள் என்று அடுத்தடுத்து வாய்ப்புகள் வரத் தொடங்கின. குறிப்பாக நிழல்கள் திரைப்படம் சந்திரசேகரின் வாழ்க்கையில் திருப்பத்தை கொடுத்த படமாக அமைந்தது. இசையமைப்பாளராக வேண்டும் என்ற கனவோடு வாழும் கதாபாத்திரத்தில் நடித்த சந்திரசேகர் தனது நடிப்பின் மூலம் இசையமைப்பாளர் இளையராஜாவை நினைவூட்டினார். சந்திரசேகர், சுகாசினி, ராஜீவ், ஜனகராஜ், தியாகு, கைலாஷ் ஆகிய 5 நண்பர்களை சுற்றிய அழகான நட்பு கதையாக எடுக்கப்பட்ட பாலைவனச்சோலை படத்தில் ஒல்லியான தேகம், சுருட்டை முடி, இளந்தாடி, ஒட்டிய கண்களுடன் வந்த சந்திரசேகருக்கு திரையில் நல்ல வரவேற்பு. அதன் பிறகு வித்தியாசமான பல கதாபாத்திரங்களில் நடிக்கும் வாய்ப்புகள் அவரை தேடி வந்தன. அலைகள் ஓய்வதில்லை படத்தில் வில்லனாக நடிக்கும் வாய்ப்பை முதலில் சந்திரசேகருக்கே கொடுத்தார் பாரதி ராஜா. பிறகு அந்த வாய்ப்பு தியாகராஜனுக்கு சென்று விட்டது. என்றாலும் ராமநாராயணன் இயக்கத்தில் வெளியான சுமை, சிவப்பு மல்லி போன்ற படங்களில் முத்திரை பதித்தார் சந்திரசேகர். சிவப்பு மல்லி படத்தில் செங்கொடியை சுமந்தபடி எரிமலை எப்படி பொறுக்கும் என்று உணர்ச்சி ததும்ப நடித்திருந்தார் சந்திரசேகர். அது முதல் துடிப்பான இளைஞர், தொழிற்சங்கவாதி, ஆவேசமான தொண்டன் என்பன போன்ற வேடங்கள் என்றார் சந்திரசேகரின் முகம் நினைவுக்கு வரும் அளவுக்கு அவரது நடிப்பு இருந்தது. சிவப்பு சட்டை அணிந்த நாயகனாக நடித்த ராஜாங்கம் திரைப்படத்தில் சந்திரசேகரின் ஆவேசமான உடல் மொழியும் அனல் கக்கும் வசனங்களும் அவருக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தன. திரைத்துறைக்குள் நுழைவதற்கு முன்பே அரசியல் ஆர்வம் சந்திரசேகருக்கு இருந்தது. அதன் காரணமாக திமுக தொண்டராகவே தன்னை தயக்கமின்றி அடையாளப்படுத்திக் கொண்டார் சந்திரசேகர். அப்போது திமுக ஆதரவு நடிகர்களாக இருந்த விஜயகாந்த், ராதாரவி, பாண்டியன், எஸ். சந்திரன், தியாகு ஆகியோரோடு நெருக்கமாக இருந்தார் சந்திரசேகர். அப்படியான சூழலில்தான் பட்டம் பறக்கட்டும் என்ற படத்தில் பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரையும் புகழும் வகையில் ஒரு பாடல் இடம்பெற்றது. அதில் துளியும் தயக்கமின்றி நடித்தார் சந்திரசேகர். சிவப்பு நிலா, சோறு, ரகசியம், அடுத்த வீடு என்று அடுத்தடுத்து பல படங்களில் நடித்துக் கொண்டிருந்த சந்திரசேகருக்கு கலைஞர் கதை வசனத்தில் நடிக்கும் வாய்ப்பு தூக்கு மேடை படத்தின் வழியாக வந்தது. அவரை அழைத்து பேசிய கலைஞர் கருணாநிதி, தமிழ் சினிமாவில் சிவாஜிக்கும் SSRக்கும் பிறகு சிறப்பாக தமிழ் பேசும் நடிகராக சந்திரசேகர் உருவெடுத்துள்ளதாக சொன்னதோடு தூக்கு மேடை படத்தில் நடிக்க விருப்பமா என்று கேட்டார். சிவாஜிக்கும் SSRக்கும் எழுதிய கலைஞரின் பேனா தனக்காக திறக்கப்படுகிறது என்றால் அதைவிட வேறென்ன மகிழ்ச்சி என்று சொல்லி தூக்கு மேடை படத்தில் நடிக்க சம்மதித்தார் சந்திரசேகர். அப்போது தனது படத்தில் நடித்தால் அரசியல் ரீதியாக பல எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரித்தார் கலைஞர். ஆனாலும் படத்தில் நடிப்பதில் மாற்றமில்லை என்று சொல்லிச் சென்றார் சந்திரசேகர். கலைஞர் எச்சரித்தது போலவே அதிமுக அமைச்சர் ஒருவரிடமிருந்து சந்திரசேகருக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. வளர்ந்து வரும் நடிகர் கலைஞர் படத்தில் நடிப்பது எதிர்காலத்திற்கு நன்றாக இருக்காது, விலகிவிடுங்கள், வந்து எம்ஜிஆரை சந்தியுங்கள் என்று அந்த அமைச்சர் சொல்ல அதற்கு சந்திரசேகர் மறுத்துவிட்டார். சினிமாக்காரனாக வருவதற்கு முன்பே நான் கட்சிக்காரன் என்று சொல்லிவிட்டார். அந்த சமயத்தில் சந்திரசேகரின் வசம் 22 படங்கள் இருந்தன. ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் நிலைமை மாறியது. படப்பிடிப்புக்கான அழைப்புகள் வரவில்லை. தயாரிப்பாளர்களை தொடர்பு கொண்டு பேசினால் சரியான பதில் கிடைக்கவில்லை. கொடுத்திருந்த அட்வான்ஸ் தொகையை கூட திரும்ப பெற்றுக்கொள்ளவில்லை. இவர் நடிக்கவிருந்த வேடங்களில் வேறு சில நடிகர்கள் நடிப்பதாக பத்திரிகைகளில் செய்தி வந்தது. ஆம், கலைஞர் எம்ஜிஆர் மோதல் வேலை செய்திருந்தது. 20 படங்கள் ரத்தாகின. அதன் பிறகு சந்திரசேகருக்கான திரை வாய்ப்புகள் வருவது முற்றாக நின்று போனது. சுமார் 2 ஆண்டுகள் பட வாய்ப்புகளின்றி வீட்டிலேயே முடங்கினார். இடைப்பட்ட காலத்தில் கலைஞரின் தூக்கு மேடை மட்டுமே வெளியானது. பிறகு மெல்ல மெல்ல வாய்ப்புகள் வரத் தொடங்கின. அப்படித்தான் மாட்டுக்கார மன்னாறு படத்தில் நடித்துக் கொண்டிருந்த சந்திரசேகருக்கு ஒரு கதை சொல்லப்பட்டது. அது ஆபவானன், அரவிந்த்ராஜ் உள்ளிட்ட திரைப்பட கல்லூரி மாணவர்களின் தயாரிப்பான ஊமை விழிகள். அந்த படத்தில் நடிக்க சம்மதித்த சந்திரசேகர் இன்ஸ்பெக்டர் தீனதயாளனாக நடிக்க விஜயகாந்தின் சம்மதத்தை பெற்று தந்தார். திரைப்பட கல்லூரி மாணவர்கள் என்பதால் கலைப்படம் எடுத்து விடுவார்கள், வர்த்தக ரீதியாக எடுபடாது என்று தயங்கினார் விஜயகாந்த். அப்பொழுது நல்ல கமர்ஷியல் படமாக வரும் என்று விஜயகாந்திற்கு நம்பிக்கை கொடுத்தவர் சந்திரசேகர். அந்த படம் பிரம்மாண்ட வெற்றியை பெற்று விஜயகாந்தின் திரை வாழ்க்கையில் திருப்பு முனையாக மாறியது. அதன் பிறகு சந்திரசேகருக்கு அடுத்தடுத்து படங்கள் வரத் தொடங்கின. முதல் வசந்தம், சம்சாரமது மின்சாரம் போன்ற படங்கள் சந்திரசேகருக்கு பெயர் சொல்லும் படங்களாக அமைந்தன. குறிப்பாக விசுவின் இயக்கத்தில் வெளியான சம்சாரமது மின்சாரம் படத்தில் பொறுப்பான இளைய சகோதரன் வேடத்தில் நடித்த சந்திரசேகருக்கு
ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்தது. ஒரு படத்தில் நாயகனாக நடித்துக் கொண்டிருக்கும் போதே மற்றொரு படத்தில் குணச்சித்திர வேடம் ஏற்று நடிக்க சந்திரசேகர் தயங்கியதில்லை. நூலருந்த பட்டம் படத்தில் நாயகனாக சக்கரவர்த்தியும் வில்லனாக விஜயகாந்தும் நடித்தபோது அந்த படத்தில் நகைச்சுவை பாத்திரம் ஒன்றில் நடித்தார் சந்திரசேகர். நாயகன், இரட்டை நாயகன்களுள் ஒருவர், 4 நாயகர்களுள் ஒருவர், குணச்சித்திர வேடம், எதிர்மறை பாத்திரம் என்று கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் நன்றாக பயன்படுத்திக் கொண்டார் சந்திரசேகர். ஒரு பக்கம் சினிமாவில் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருந்தாலும் அரசியல் பணிகளில் தொடர்ச்சியாக ஆர்வம் காட்டினார் சந்திரசேகர். அப்படித்தான் 80களின் மத்தியில் இலங்கையில் ஈழத் தமிழர்களுக்கு எதிராக இனவெறி தாக்குதல் நடந்தபோது அதற்கு எதிராக விஜயகாந்த், ராதாரவி உள்ளிட்டோருடன் இணைந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார் சந்திரசேகர். பிறகு தேர்தல் நேரங்களில் திமுகவுக்காக பிரச்சாரம் செய்தார். ஊமை விழிகளை தொடர்ந்து பாடாத தேனீக்கள், இரத்த தானம், சர்க்கரை பந்தல், செந்தூர பூவே, தப்பு கணக்கு, பட்டிக்காட்டு தம்பி, பார்த்தால் பசு, பாச மழை என்று பல படங்களில் தொடர்ச்சியாக நடித்த சந்திரசேகருக்கு கரகாட்டக்காரன் முக்கியமான படமாக அமைந்தது. உண்மையில் படத்தின் நாயகன் ராமராஜன், வில்லன் சந்தான பாரதி. அந்த படத்தில் நாயகியின் மாமன் என்கின்ற சிறு வேடம்தான் சந்திரசேகருக்கு தரப்பட்டது. என்றாலும் அந்த படத்தில் சந்திரசேகரின் அலட்சியமான உடல் மொழியும் கூர்மையான வசனங்களும் இயல்பான நடிப்பும் ரசிகர்களிடம் பலத்த வரவேற்பை பெற்றன. அதன் பிறகு விசு இயக்கிய சகலகலா சம்பந்தி, ராதாரவி தயாரித்த தை மாசம் பூவாசம், ராமநாராயணன் இயக்கிய துர்கா, கலைப்புலி தானு தயாரித்து இயக்கிய புதுப்பாடகன், பி. வாசு இயக்கிய கிழக்கு கரை என்று அடுத்தடுத்து கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் கச்சிதமாக பயன்படுத்தி வந்த சந்திரசேகருக்கு பிரபு நடித்த சின்னவர் படத்தில் முக்கியமான வேடம் கிடைத்தது. மீனவராக பிரபுவும் அவருடைய தோழனாக சந்திரசேகரும் நடித்த சின்னவர் படம் நல்ல வரவேற்பை பெற்றது. மகராசன் படத்தில் சந்திரசேகரும் ரமேஷ் அரவிந்தும் தான் ஆரம்பத்தில் இரட்டை நாயகர்கள். பிறகு படத்தின் வசூலை கருதி கமல்ஹாசன் கௌரவ வேடத்தில் நடித்து கொடுத்தார். அதன் பிறகு அர்ஜுன் இயக்கத்தில் ஜெய்ஹிந்த், நெப்போலியன் நடித்த சீவலப்பேரி பாண்டி போன்ற படங்களில் சந்திரசேகருக்கு நல்ல வேடங்கள் கிடைத்திருந்தன. தொடர்ச்சியாக படத்தில் நடித்துக் கொண்டிருந்த சந்திரசேகருக்கு ஒரு முக்கியமான பணி காத்திருந்தது. அது கலைஞர் கருணாநிதியின் கலை உலக பொன்விழா. அப்போது ஜெயலலிதா ஆட்சி நடந்ததால் யார் கலைஞருக்கு பொன்விழா எடுப்பது, யார் முன்னின்று செய்வது என்ற கேள்வி எழுந்தது. ஆளுங்கட்சியான அதிமுகவிடமிருந்து எதிர்ப்புகள் வரக்கூடும் என்று பலரும் தயக்கம் காட்டினர். அப்போது சந்திரசேகர், ராதாரவி, பாண்டியன் உள்ளிட்டோர் எடுத்த முயற்சிகளின் பலனாக கலைஞரின் பொன்விழாவை ஏற்று நடத்தும் பொறுப்பை விஜயகாந்த் ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு வந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் பிரச்சார பீரங்கிகளுள் ஒருவராக சந்திரசேகர் தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்தார். அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. கலைஞர் கருணாநிதி மீண்டும் முதலமைச்சரானார். எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி, வெற்றி தோல்விகளை எல்லாம் மீறி திமுகவில் தொடர்ச்சியாக இருந்து கட்சியின் பிரச்சார பணிகளில் ஈடுபட்டு வருகின்ற சந்திரசேகரை அங்கீகரிக்கும் வகையில் 1999ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் திண்டுக்கல் தொகுதி திமுக வேட்பாளராக சந்திரசேகரை நிறுத்தினார் கலைஞர் கருணாநிதி. அது அவருக்கு சொந்த தொகுதி என்பதால் நம்பிக்கையுடன் களமிறங்கி இருந்தார் சந்திரசேகர். திமுக கூட்டணியும் பலமாகவே இருந்தது. ஆனால் அதிமுக வேட்பாளர் திண்டுக்கல் சீனிவாசனை எதிர்த்து கடும் போட்டியை உருவாக்கி வெறும் 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தார் சந்திரசேகர். 1998ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த சரத்குமாரை திமுக மாநிலங்களவை உறுப்பினராக்கியது. அதுபோல திண்டுக்கல்லில் தோல்வியடைந்த சந்திரசேகரை மாநிலங்களவை உறுப்பினராக்குமா திமுக என்ற கேள்வி எழுந்தது. திமுகவில் சரத்குமாரை விட மிகவும் மூத்தவர் சந்திரசேகர் என்ற போதும் சரத்குமாருக்கு தரப்பட்ட வாய்ப்பு சந்திரசேகருக்கு கிடைக்கவில்லை. பிறகு சரத்குமார் திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் சேர்ந்தார். ஆனால் சந்திரசேகர் திமுகவிலேயே தொடர்ந்தார். வெற்றி படம், தோல்வி படம், பெரிய படம், சிறிய படம், வெளிவந்த படம், வெளிவராத படம் என்று 20 ஆண்டு கலை வாழ்க்கையில் விரிவான அனுபவங்களை பெற்ற சந்திரசேகருக்கு 2002ஆம் ஆண்டில் கலைப்படம் ஒன்றில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அது நண்பா நண்பா திரைப்படம். இடுப்புக்கு கீழே செயல்பட முடியாத நிலையில் இருக்கும் ஒருவராக சந்திரசேகர் நடித்திருந்தார். அந்த படம் தேசிய விருது கமிட்டிக்கு தேர்வானது. அந்த படத்தை பார்த்தவர்கள் மாற்றுத்திறனாளி ஒருவரை நடிக்க வைத்திருக்கிறார்கள் என்று தேர்வுக் குழுவினர் நினைக்க, பிறகு சந்திரசேகரை பற்றி குழுவில் இருந்த வேறு சிலர் சொன்னதை தொடர்ந்து சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது சந்திரசேகருக்கு கிடைத்தது. அதன் பிறகும்
கட்சிப்பணி, கலைப்பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்த சந்திரசேகர் கலைஞரின் வாழ்க்கை வரலாற்றின் சில பக்கங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை ஒரு நாடகமாக்க விரும்பினார். அப்பொழுது இளவயது கலைஞர், நடுவயது கலைஞர், 80 வயது கலைஞர் என்ற 3 வேடங்களில் நடிக்க ஆயத்தமானார் சந்திரசேகர். அதற்கேற்ப உடல் மொழி, ஒப்பனை, உடைகளை பயன்படுத்தினார். அந்த நாடகத்திற்கு பேனா ஒரு போர்வாள் என்று பெயர். அந்த நாடகம் திமுக மாநாட்டில் போடப்பட்டது. தொண்டர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்ற அந்த நாடகத்தை திரைப்படமாக எடுக்க விரும்பிய சந்திரசேகர் அது பற்றி இயக்குனர் பாரதி ராஜாவிடம் பேசியிருந்தார். ஆனால் அதன் பிறகு அதற்கான முயற்சிகள் தொடராமல் நின்று போய்விட்டன. 2006ஆம் ஆண்டில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இயல் இசை நாடகமன்ற செயலாளராக சந்திரசேகர் நியமிக்கப்பட்டார். திமுக வென்றாலும் தோற்றாலும் திமுகவில் மட்டுமே தொடருவேன் என்று உறுதி காட்டிய சந்திரசேகரை 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வேளச்சேரி தொகுதி வேட்பாளராக நிறுத்தினார் கலைஞர். அந்த தேர்தலில் சுமார் 9000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் நீலாங்கரை முனுசாமியை வீழ்த்தி தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள் நுழைந்து எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தார் வாகை சந்திரசேகர். ஆம், சந்திரசேகராக மட்டுமே அறியப்பட்டிருந்த அவர் இடைப்பட்ட காலத்தில் தனது சொந்த ஊரான வாகை குளத்தை நினைவூட்டும் வகையில் வாகை என்ற சொல்லை தனது பெயரோடு இணைத்துக் கொண்டிருந்தார். சட்டமன்ற உறுப்பினரான பிறகு மக்கள் பணிகளில் அதிக நேரம் செலவிட வேண்டும் என்பதால் திரைப்படங்களில் நடிப்பதை வெகுவாக குறைத்துக் கொண்ட சந்திரசேகர் அவ்வப்போது வரும் நல்ல பாத்திரங்களை மட்டும் கவனமாக தேர்ந்தெடுத்து நடித்தார். அப்படித்தான் வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிம்பு நடித்த மாநாடு படத்தில் ஓர் அரசியல் தலைவராக நடித்தார். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வேளச்சேரி தொகுதி கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டது. சந்திரசேகருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைத்தது. தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்ற தலைவராகவும் நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரியத்தின் தலைவராகவும் வாகை சந்திரசேகர் நியமிக்கப்பட்டார். கட்சியில் சேர்ந்த நாள் தொடங்கி திமுக தொண்டராகவே இருந்து இடையில் ஏற்பட்ட சிக்கல்களை எல்லாம் சமாளித்து எந்தவித மனவிலகலுக்கும் இடம் தராமல் திமுகவிலேயே தொடரும் திரைக்கலைஞர் வாகை சந்திரசேகர். சரியாக சொல்வதென்றால் நடிப்பிசை புலவர் KR ராமசாமிக்கு அடுத்து ஒரே கட்சியிலேயே உயிர் வாழ்ந்த திரை நட்சத்திரம். அப்படிப்பட்ட உண்மையான அரசியல் கலைஞன் வாகை சந்திரசேகர்.